करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्ति श्रियन्नुमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। शतमखमणिनीला शार्ङ्गिणस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितसकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा सौतु गोदा। நமஸ்தபாயி. இன்றைய தினம் கோதாஸ்துதி உபன்யாசத்தினுடைய 28வது பகுதி. நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லோகமானது 22வது ஸ்லோகம். கோதாஸ்துதியிலே முதலில் சுவாமி தேசிகன் 12 ஸ்லோகங்களால் கோதாதேவி பல பேருக்கு செய்த அனுகிரகங்களை கூறி அவர்களுக்கு கோதாதேவியுடன் இருக்கக்கூடிய விசேஷ சம்பந்தங்களை கூறினார். 13வது ஸ்லோகம் முதல் கோதா ஸ்வயம்வரத்தை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாமி இப்பொழுது 22வது ஸ்லோகத்திலே சேர்த்தி உற்சவத்தை கொண்டாடுகிறார். ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் ஆயிற்று. ரங்கமன்னார் எப்பொழுதும் ஸ்ரீயஸ்பதியாக இருப்பதனால் பெரிய பிராட்டியாரும் கூடவே இருக்கிறார். இப்பொழுது உபயநாச்சிமாருடன் கூடியிருக்கும் ரங்கமன்னார் எப்படி சேவை சாதிக்கிறார், அவருடைய வர்ணமானது என்ன, எப்படி அவருடைய தேஜஸ் விளங்குகிறது, அந்த தேஜஸ் நமக்கு என்ன நல்லதை செய்யும் அப்படிங்கறத பத்தினதான ஸ்லோகம் இந்த 22வது ஸ்லோகம். தூர்வாதள பிரதிமயா தவ தேஹ காந்த்யா கோரோச்சனாருச்சிரயா சருச்சேந்திராயாஹ ஆசீதனுஜ்ஜித சிகாவளகண்ட சோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் அன்வயம் எல்லாத்தையும் போன தடவை பார்த்துட்டோம். விசேஷார்த்தங்களையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அன்வயத்தை ஒரு தடவை பார்த்துட்டும் மேல அர்த்தங்களுக்கு போகலாம். தூர்வாதள பிரதிமையா தவ தேககாந்தியா கோரோச்சனா ருச்சிரையாச்ச இந்திராய கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச அனுஜ்ஜித சிகா வளகண்ட சோபம் மதுவைரிகாத்திரம் பிரணமதாம் மாங்கல்யதம் ஆசீத். இங்க பெருமாளுடைய திருமேனி எவ்வளவு மங்களமானது அப்படிங்கிறது தான் விஷயம். திருமேனி அப்படிங்கிறது காத்திரம் அப்படிங்கிற சப்தத்தால தெரிய வருது. யாருடைய திருமேனி? மதுவைரி காத்திரம், மதுசூதனனுடைய திருமேனி. அது மாங்கல்யதம் ஆசீத், மங்களத்தை தரவல்லதாய் உள்ளது. யாருக்கு? பிரணமதாம் மாங்கல்யதம் ஆசீத். யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் ஆசிரியிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மிகவும் மங்களத்தை தரக்கூடியதாய் உள்ளது எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அனுஜித சிகா வளகண்ட சோபம் மதுவைரி காத்திரம். ஒரு மாற்ற முடியாத விட்டு பிரியாத மயில் கழுத்து நிறத்தை உடையதாய் இருக்கும் அந்த திருமேனியானது நமக்கு மங்களத்தை அளிக்கும் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி வர்ணமானது மயில் கழுத்து வர்ணம் அப்படின்னு சொல்றார். இதற்கு காரணம் என்ன? இந்த எம்பெருமான் எப்பொழுதும் இருவருடன் சேர்ந்தே இருக்கான். அவர்களுடைய நிறகாந்தி இவர் மேல பட்டதனால் இவருடைய நிறமானது மயில் கழுத்தாய் ஆயிற்று. அந்த இருவர் யார்? உபயநாச்சிமார்கள். உபயநாச்சிமார்களிலே முதல்ல சுவாமி தேசிகன் கோதாதேவியை பார்த்து சொல்றார். பூமியின் அம்சமான கோதையை பார்த்து தூர்வாதள பிரதிமையா தவ தேக காந்தியா அப்படிங்கிறார். ஹே கோதாதேவியே, உன்னுடைய தேக காந்தியினால், உன்னுடைய தேக காந்தி எப்படி இருக்கு? தூர்வாதளம் மாதிரி இருக்கு, அருகம்புல் மாதிரி இருக்கு. அந்த அருகம்புல்னுடைய நிறம் உடைய உன்னுடைய தேஜஸாலும் கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயாக ருச்சாச்ச, இந்திரான்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய கோரோச்சனை போன்ற நிறத்தாலும், கோரோச்சனம் அப்படிங்கிறது செம்பொன் மாதிரி நிறமுடைய ஒரு வஸ்து. அந்த செம்பொன் நிறமுடைய பெரிய பிராட்டியாரும் அருகம்புல் நிறமுடைய நீயும் பக்கத்திலே இருக்கிறதனால் ஹே கோதாதேவியே, எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணமானது மயில் கழுத்து வர்ணம் போல் இருக்கிறது அப்படின்னு விட்டார்.
இப்ப எம்பெருமானுடைய திருமேனிக்குன்னு ஒரு வர்ணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்வயமாக அவனுடைய திருமேனியினுடைய வர்ணம் என்ன அப்படிங்கிற சர்ச்சையில போன தடவை நாம் இருந்தோம். எம்பெருமானுக்கு பல வர்ணங்கள் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். முன்னை வண்ணம், பாலின் வண்ணம், முழுதும் நிலை நின்ற, பின்னை வண்ணம், கொண்டல் வண்ணம், வண்ணம் வெண்ணுங்கால், பொன்னின் வண்ணம், மணியின் வண்ணம், உரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்த ஊரீரே அப்படின்னு. இந்த வண்ணம் தான் நீ அப்படின்னு காமிச்சு கூட எம்பெருமானே அப்படின்னு இந்தளூர் பெருமானை பார்த்து ஆழ்வார் பாடுறார். அதனால பெருமாள் என்ன வர்ணம் அப்படின்னு விசாரிக்க போனா ஒரு யுகத்திலே எம்பெருமான் ஒரு வர்ணத்தை ஏற்கொள்கிறான். அந்த வர்ணத்தை அவன் தேர்ந்தெடுப்பதன் காரணமானது அந்த யுகத்திலே அந்த சமயத்திலே பக்தர்கள் எந்த மாதிரி வழிபாடை விரும்புவார்களோ அதுக்கு அனுகூலமான ஒரு வர்ணத்தை எம்பெருமான் ஏற்கொள்வார். கிருத்த யுகத்திலே எல்லோரும் மிகவும் சாத்வீகர்கள். அதனால சத்துவகுணத்துக்கே எடுத்துக்காட்டாயிருக்கும் வெள்ளை நிறத்துடன் எம்பெருமான் தோன்றினான். திரேதாயுகத்திலே எல்லோரும் யாகங்கள் செய்ய விரும்புவர். அதனால் யாகத்தீயின் வர்ணத்தை எம்பெருமான் ஏற்கொண்டானாம். துவாபர யுகத்திலே கிருஷி செய்வதிலே எல்லோருக்கும் ஆசை. அதனால் பச்சை நிறத்தை ஏற்கொண்டானாம். கலியுகத்திலே என்ன பண்ணாலும் தார்மீக விஷயங்களிலே ஈடுபாடு பொதுவாக ஜனங்களுக்கு வராது என்று தெரிந்து கொண்டு எம்பெருமான் தனக்குன்னு ஏற்பட்ட கருத்த வர்ணத்திலேயே வந்து சேர்ந்தான் என்று சொல்லுவார்கள். இந்த 4 வர்ணங்களிலே எதுவாக இருந்தாலும் அல்லது சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே சூரிய வர்ணத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னும் வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அந்த வர்ணத்தில் அவன் இருந்தாலும் வேற எந்த வர்ணத்தில் அவன் இருந்தாலுமே பெரிய பிராட்டியாருடைய வர்ணமான செம்பொன் நிறம் அப்படிங்கிறதும் பூமி பிராட்டியாருடைய வர்ணமான அருகம்புல் நிறம் அப்படிங்கிறதும் மாறப்போவது கிடையாது. இந்த 2 வர்ணங்கள் எம்பெருமானுடைய எந்த திருமேனி வர்ணத்துல கலந்தாலுமே அவனுடைய திருமேனி கடைசியிலே பெறக்கூடிய வர்ணம் மயில் கழுத்தின் வர்ணமாக ஆகிறது அப்படிங்கிறத போன தடவை பார்த்தோம். இப்பேற்பட்ட இந்த திருமேனியானது மயில் கழுத்து வர்ணத்தை உடைய திருமேனியானது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா மாங்கல்யதமாக இருக்கிறது. மாங்கல்யதம் அப்படிங்கிற பதத்தை போடுகிறார். போன தடவையே பார்த்தோம். த அப்படிங்கிற சஃபிக்ஸ் எங்கெல்லாம் போட்டாலும் அது கொடுத்தல் அளித்தல் அப்படிங்கிற அர்த்தத்திலே வரும். இப்ப வரதன் அப்படின்னா வரத்தை கொடுக்கக்கூடியவன், கோதா அப்படின்னா கோ அப்படிங்கிற வாக்கை அளிக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அதே போல மாங்கல்யதம் என்றால் மங்களத்தன்மையை அளிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். மாங்கல்யதம்ங்கிறது நபும்சகலிங்கத்துல வந்திருக்கு. ஏன்னா மாங்கல்யதம் எது மாங்கல்யதமா இருக்கு? காத்திரம் மாங்கல்யதமா இருக்கு. காத்திரம்ங்கிறது திருமேனி. அந்த திருமேனிக்கு உரிய சப்தம் காத்திரம்ங்கிறது நபும்சகலிங்கத்துல இருக்கிறதுனால அதனுடைய அட்ஜெக்டிவான மாங்கல்யதம் அப்படிங்கிறதும் நபும்சகலிங்கத்துல இருக்கு. இப்ப வரதகாங்கிறதுல இந்த த இது புல்லிங்கத்தோட சேர்ந்து விடுறது, அதனால தஹான்னு வருது. கோதா அப்படின்னு வருது. ஸ்ரீலிங்கத்தோட சேர்ந்ததுனால தான்னு வருது. இந்த இடத்துல நபும்சகலிங்கமான காத்திரத்தோட சேர்ந்ததுனால தம் அப்படின்னு வருது. இப்ப மாங்கல்யதமாய் ஏன் இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது சுத்த சத்துவமயமான திருமேனி, அப்ராகிருதமான திருமேனி. பெரிய பிராட்டியாருக்கும் இதே சுத்த சத்துவமயமான அப்ராகிருதமான திருமேனி உண்டு. பூமி பிராட்டியாருக்கும் இதே சுத்த சத்துவமயமான அப்ராகிருதமான திருமேனி உண்டு. இப்பேற்பட்ட திருமேனியை உடைய இந்த திவ்ய தம்பதிகள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லோருக்கும் சுபாஸ்ரயமாய் இருக்கிறார்கள், சுபமாகவும் ஆசிரயமாகவும் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தாலேயே மங்களத்தன்மை தோன்றும், பாபங்கள் எல்லாம் ஒழியும். இவர்களை போய் அணுக வேண்டும், அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம் மனசிலே தோன்றும். இதுதான் சுபமாகவும் ஆசிரயமாகவும் இருப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நாம் நம்ப வேண்டும், ஏன் இதை பத்தி நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டா எம்பெருமான் பிராட்டி இருவரும் சேர்த்தியிலே அருளின ஒரு சமயத்திலே அவர்களுக்குள்ள இங்கிதங்களால் புன்முறுவல்களால் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டா சீதாராமன் கல்யாணம் முடிந்த கையுட சீதாக்கும் ராமனுக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. மிथिலையிலிருந்து கிளம்பி அயோத்திக்கு போயிட்டு இருக்கா ஊர்வலமாக.
அப்பொழுது ராமபிரான் சீதையை பார்த்தானாம். பின்னாடி மக்கள் எல்லாம் வரா, அப்படியே புட சூழ்ந்து வந்துட்டு இருக்கு. அயோத்தி முழுசா வருது, மிதில முழுசா வருது. இத்தனை ஜனங்கள் கூட நடந்து வந்துட்டு இருக்கா. எம்பெருமான் அந்த ஜனங்கள் எல்லாரையும் கட்டாட்சித்தான். பிறகு சீதையை பார்த்தான், ஒரு புன்முறுவல் செய்தான். சீதையும் கண்ணால் அந்த புன்முறுவலை ஏற்கொள்கிறாள், சந்தோஷப்படுகிறாள். இது என்ன விஷயம், எதற்காக இந்த புன்முறுவல் அப்படின்னு ஆராய்கிறார் ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி மந்தஸ்மித ராமாயணத்திலே. சீதாயாக்கரலாலேன பகவன் சந்துஷ்ட சித்தஸ்ததா சாகம் தர்மரதாத்மனாபு விசதாம் தர்மம் கரோம்யுன்னதம் இத்யந்தக்கலயன் பகிர்யத கரோத் மந்தஸ்மிதம் தத்பவான் தத்சம் கிரீடதி சாம்பிரதம் தவ முகே சம்பஷ்யதாம் க்ஷேமதம். என்ன பொருள் இந்த முறுவலுக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப சீதையினுடைய கரத்தை பிடிச்சாச்சு. சீதையினுடைய கை பிடிச்சதனால் ஒரு சகதர்மச்சாரிணி தர்ம பத்தினி கிடைச்சுட்டா. தர்ம பத்தினி கிடைச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தர்ம காரியங்களை ஆரம்பிக்கணும். ஒரு யாகத்தை செய்ய வேண்டுமானால் அதுக்கு பத்னியினுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவையாம். ஒரு தானத்தை செய்ய வேண்டுமானால் பத்னியினுடைய ஆமாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது அவ ஆமோதிக்கணும், அப்பதான் அந்த தானத்தை பண்ண முடியும். அந்த மாதிரி தர்ம காரியங்கள் பண்றதுக்குத்தான் கல்யாணம் பண்ணிப்பார்கள். கல்யாணம் பண்ணிட்ட உடனே தர்ம காரியத்துக்கு தகுதி வந்துடும். அந்த தகுதி இப்ப நம்மளுக்கு கிடைச்சுடுது அப்படின்னு நினைக்கிறாராம் ராமர். என்ன தர்ம காரியம் இவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தர்மம் கரோமி உன்னதம், உன்னதம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அது என்ன உன்னத தர்மம்? சரணாகத சம்ரக்ஷண தர்மம். இப்ப கல்யாணத்தை பண்ணிட்டுட்டோம், சகதர்மச்சாரிணி கிடைச்சுட்டா, அதனால நம்மளுடைய தர்மமாகிற சரணாகத ரக்ஷணத்தை இப்ப நன்னா பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு நினைச்சுட்டு இத்தனை பேரையும் காப்பாத்தலாம் அப்படின்னு எல்லாரையும் கட்டாட்சிச்சுட்டு, அதுக்கு எனக்கு உறுதுணையா இப்பொழுது நீ வந்திருக்கியே அப்படின்னு சீதையை பார்த்து புன்முறுவல் புரிந்தாராம் எம்பெருமான். அந்த புன்முறுவல் நம்மளை காப்பாத்தட்டும், நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சுவாமி பிரார்த்திக்கிறார். மிகவும் க்ஷேமதமான மாங்கல்யதமான புன்முறுவலை எம்பெருமான் அப்பொழுது செய்தான். இங்கேயும் க்ஷேமதம் அப்படிங்கிற சப்தத்தை பார்க்கலாம். அந்த த அப்படிங்கிற சஃபிக்ஸ் இங்கேயும் இருக்கு, அதை நம்ம சேவிக்கலாம். இப்பேற்பட்ட க்ஷேமத்தை எம்பெருமான் நமக்கு அளிப்பான் அப்படிங்கிற உறுதி எப்ப கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, பிராட்டி பக்கத்துல இருக்கிறச்சே அது நமக்கு நிச்சயமாகப்படுகிறது. அது எப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்பவும் விஸ்தாரமாக சொல்லுவார் சுவாமி தேசிகன். எம்பெருமானே காத்தல் அப்படிங்கிற தர்மத்தை வச்சுட்டு இருக்கிறவன் தான். ஆனாலும் அவன் தண்டதரன் அப்படிங்கறதுனால சில சமயங்கள்ல அவனுக்கு கோபம் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் தணிக்க பிராட்டி பக்கத்துல இருந்துட்டாளானால் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ரட்சணம் நடந்தே தீரும் அப்படின்னு, நமக்கு க்ஷேமம் கிடைத்தே தீரும் அப்படின்னு, நமக்கு மங்களம் கிடைத்தே தீரும் அப்படின்னு நாம் சந்தோஷப்படலாம் அப்படிங்கறத காண்பிக்கும் ரீதியிலே சீதாராமன் கல்யாண ஊர்வலத்தை இப்பொழுது பார்த்தோம். இதற்கு மேலே இந்த எம்பெருமான் இந்த திருமேனியோட நமக்கு சுபாசிரயமாக இருக்கான் அப்படிங்கறத ஏன் காமிச்சு கொடுத்திருக்கார் சுவாமி தேசிகன் அப்படிங்கறத ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். இது சம்பிரதாயத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். போன வர்க்கத்திலேயே நாம் பார்த்தோம், எம்பெருமான் அப்படிங்கிறவன் பரபிரம்மம் தான், அவன் எங்கேயும் வியாபித்து இருக்கக்கூடியவன் தான். ஆனாலும் அவனை ஒரு திருமேனியின் வாயிலாக நாம் வழிபடுவது மிகவும் முக்கியம் அப்படின்னு ஏன் சொல்லுகிறோம் என்று கேட்டால், உபாசனைக்கு ஒரு சௌலபியம் ஏற்படுவதற்காக இந்த திருமேனி ஆசிரியம் நமக்கு மிகவும் முக்கியம். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அவன் இவ்வுலகத்தை தனக்கு சரீரமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மனதிலே ஏற்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஆசிரியமா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சுபமா வேற இருக்கு அப்படிங்கறத சுவாமி தேசிகன் மிகவும் அழகாக தயாசதகத்துல சொல்றார். சுபமா இருக்குன்னா என்னன்னு கேட்டா, அது எப்பவுமே நம்மளுக்கு நல்லத்தை தான் பண்ணும். எப்படி நல்லத்தை பண்ணும் அப்படின்னு கேட்டா, எப்படி அமிர்தம் நல்லத்தை பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணும். அமிர்தம் அப்படிங்கறத சாப்பிட்டா எவனாவது எப்பயாவது ஒரு கெட்டதை சந்திப்பானோ அவனுக்கு மூப்பு அப்படிங்கிறது கிடையாது, மரணம் அப்படிங்கிறது கிடையாது, வலிங்கிறது கிடையாது, வேதனைங்கிறது கிடையாது. கெட்டது அல்லது
வேண்டாதது அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அமிர்தத்தை பருகின எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அது ஒரு அமிர்தம் தான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அமிர்தமா? சரி, அந்த அமிர்தத்தை எங்கேந்தாவது கடைஞ்சி எடுக்க வேண்டுமே. பொதுவா சாதாரண அமிர்தமானது எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோமானா, பார்க்கடல்ல இருந்து தேவர்களும் அசுரர்களும் மந்திரத்தை போட்டு நாட்டி வாசுகியை வச்சு கடைஞ்சப்போ கிடைச்சிது அமிர்தம். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா அமரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவா தெரிஞ்ச விஷயம் அமிர்தத்தை பத்தி. ஆனால் இந்த எம்பெருமான் ஆகிற அமிர்தம் எங்கேந்து வந்தான்? எம்பெருமானே ஒரு அமிர்தம்னு சொல்லிவிட்டோமானா அது எங்கேந்து வந்தது அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் சொல்றார், கல்லசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாஹ அமிர்தாம் சமவைமி திவ்ய தேகம் மிருத சஞ்சீவன மஞ்சனாச்சலேந்தோஹோ. ஆச்சரியமான உவமை இந்த ஸ்லோகத்துல. என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஹே தயாதேவியே, தயாதேவியை பார்த்து பாடுற ஸ்லோகம் இது. தயாதேவியே, பார்க்கடல் ஸ்தானத்திலே நீ இருக்க. உன்னை கடைஞ்சார்கள் யாருன்னு கேட்டா சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாக, நல்ல மதி உடையவர்கள் உன்னை கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுது ஒரு இந்துவை போல், ஒரு சந்திரனை போல் வெளியே வந்தது யாரு அப்படின்னு கேட்டா அஞ்சனாச்சலேந்தோஹோ, இந்த அஞ்சனாத்ரியிலே இருக்கக்கூடிய நிலவை போல் இருக்கக்கூடிய எம்பெருமான். இவன் எப்படி, இவன் எப்பேற்பட்டவன் கேட்டா மிருத சஞ்சீவன மஞ்சனாச்சலேந்தோஹோ, மிருத சஞ்சீவனாய் இருக்கிறான், அமிர்தமாய் இருக்கிறான் இந்த எம்பெருமான். தயை அப்படிங்கிற கடலை நல்ல அறிவுடையவர்கள் ஞானிகள் கடைந்தெடுத்தார்களானால் அதிலிருந்து எம்பெருமான் ஒரு சந்திரனை போல், ஒரு அமிர்தத்தை போல் தோன்றினானா. அது எம்பெருமான்கிறத அவர் வெறும் எம்பெருமான்னு சொல்றாரு, சொல்லல. என்ன சொல்றாருன்னு கேட்டா அமிர்தாம்சமவை திவ்ய தேகம் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அந்த திருமேனியானது வெளியில வந்தது அமிர்தத்தை போல் அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு கருணை தயை அப்படிங்கறதெல்லாம் கடலை போல இருக்கு. ஆனா கடலுக்குள்ள போய் நம்மளால ஏதாவது ஒன்று தேடி தானே எடுத்துன்ற முடியுமோ? இல்ல அந்த கடலுடைய நன்மையை நம்மளால நமக்குன்னு பருகி கொள்ள முடியுமோ? அது எப்படி முடியும்? அதுல இருந்து கடைந்தெடுத்து அமுதம் அப்படிங்கறத கொடுத்தாலே ஒழிய நம்மளால முடியாதல்லவா. அதனால தயையினுடைய உண்மை வடிவம், உருவம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, திவ்ய மங்கள விக்கிரகம் தான். எம்பெருமான் கோவிலிலே கண்ணார சேவிக்கும்படியா நிற்கிறான். அதனாலதான் அவன் இருக்காங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியறது. அந்த இடத்துக்கு போனா பக்தியோட இருக்கணும்னு தோன்றது. எம்பெருமான் சர்வவியாபி அப்படின்னு நினைத்து கொள்ள கூட புரிய மாட்டேங்கிறது. இல்ல சர்வவியாபின்னு நினைச்சுட்டா அப்புறம் எப்பொழுதும் பக்தியுடன் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வராது. ஆனா ஒரு சமயம் கோயிலுக்கு போறோம், ஒரு அரை மணி நேரம் அங்க இருக்கும் அப்படின்னா கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று 2 வார்த்தை ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு வரலாம் அப்படிங்கிற நல்ல புத்தி வருகிறது. கண்ணார அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்தோமானால் அனுபவங்கள் தோன்றுகிறது. கண்ணார அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்தோமானால் நம்மளுடைய கஷ்டங்களை அங்க கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த திருவடியை சேவிச்சோமானா அதை பிடித்து ஆசிரியிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நம்மள மாதிரி பாமரர்களுடைய மனசை கவர வைப்பதற்காகவே எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏற்கொண்டு அர்ச்சா திருமேனிகளிலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அதனால தயையினுடைய பராகாஷ்டை அப்படின்னு சொல்ல வேண்டுமானால் அது திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய தோற்றமே அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். எல்லாருக்கும் மிகவும் சுபமாகவும் ஆசிரியமாகவும் இருப்பது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு ஒண்ணு இல்லாமல் போயிற்றுனா எப்படி எம்பெருமானுடைய திருவடியை தேடி நாம் சரணடைய முடியும்? அதுதானே சொல்லுகிறது நமக்கு உபாயம் அப்படிங்கிற பேரில். நாம் உபாயம் பண்ண வேண்டுமானால் எம்பெருமானுடைய சரணங்களை சரணம் அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரணங்களை தேடி போக வேண்டாமோ? சரணங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டாமோ? அப்பொழுதல்லவோ அந்த உபாயத்தை நாம் அனுஷ்டிக்க முடியும். அதனால உபாயம் ஒரு ஆசிரித்தனுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியது அந்த திருவடி, அந்த திவ்யமங்கல விக்கிரகம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை ஆசிரியிச்சுட்டோம்னா நமக்கு பெரிய சுபமாகிற மோட்சம் கிடைச்சுடுறது. அதனால
அது சுபமாகவும் ஆசிரயமாகவும் ஆகிறது அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனியினுடைய சுபாசிரயத்துவத்தை இந்த ஸ்லோகத்தில் மிகவும் விசதமாக சாதிச்சிருக்கார் சுவாமி. இதுல இன்னொரு சுவாரஸ்யம், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்துல மதுவைரி அப்படின்னு போடுறார் சுவாமி தேசிகர். வேற எந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை கூட சொல்லி இருக்கலாம். இப்போ ரங்கமன்னாரை பத்தி தானே பேச்சு, இல்ல கண்ணனை வழிபட்டாள் கோதை அப்படிங்கறதுனால கிருஷ்ணன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படிலாம் சொல்லாம மதுவைரி மதுசூதனன் அப்படிங்கிற திருநாமத்தை இங்க சுவாமி தேசிகன் வைப்பதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உண்டு. மது கைட்டபன் அப்படின்னு 2 ராட்சசர்கள் வந்தார்கள். சிருஷ்டியினுடைய ஆதி காலத்திலே பிரம்மதேவனுக்கு வேதத்தை மறக்கடிக்க செய்தார்கள் 2 பேரும். பிரம்மதேவன் கையில அப்பொழுதுதான் வேதம் இருந்துதான். கையில இருந்ததுன்னா என்ன, வேதத்தினுடைய உபதேசத்தை எம்பெருமான் பண்ணியிருந்தான். அது அவருடைய நினைவுல இருக்கு. அதை கொண்டு மேல சிருஷ்டி அவர் செய்ய வேண்டும். ஆனால் அது அவரால் பண்ண முடியல. காரணம் 2 அசுரர்கள் அப்ப தோன்றிவிட்டா, மது கைட்டபன் அப்படிங்கிற பேர்ல. ஏன் இந்த அசுரர்கள் தோன்றின உடனே எம்பெருமானால பிரம்மாவால சிருஷ்டி பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, பிரம்மாவுக்கு வேதம் மறந்து போச்சு. எப்ப மறக்கும் வேதம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சோம்பேறியா இருந்தா மறந்து போயிடும், இல்ல கோபதாபங்கள் நிறைய இருந்தா மறந்து போயிடும். அந்த மாதிரி ரஜோகுணங்களும் தமோ குணங்களும் எப்பொழுது தலைவோங்கி நிற்கிறதோ அப்பொழுது ஞானமானது குறுகலாக்கப்படும், மறைந்து போயிடும் அப்படின்னு தெரியறது. இந்த மதுவும் கைட்டபனும் ரஜோகுணமும் தமோகுணமும் தான் அப்படிங்கறத காண்பிப்பதற்காகத்தான் இந்த வரலாறு ஏற்பட்டிருக்கு. இந்த மதுவாகிற ரஜோகுணத்தை எம்பெருமான் ஹயக்ரீவனாக வந்து போக்கடித்தான். அதனால அவனுக்கு மதுசூதனன், மதுவைரி அப்படிங்கிற பேரெல்லாம் உண்டு. மது அப்படிங்கிற ரஜோகுணத்தை போக்கடித்த இந்த எம்பெருமான் நமக்கு ஆசிரியமாய் இருக்கான் அப்படிங்கிறது ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம். இப்ப எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தி இத்தனை விஷயங்கள் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம், கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனை நாம் ஆசிரியிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக அவன் நம் மனதிலே கொடுக்கக்கூடிய ஒரு ஞான விகாச விசேஷம் தான். அந்த ஞான விகாச விசேஷம் ஏற்பட வேண்டுமானால் ரஜோகுணம் ஒழியணும். அதனால் அவன் ரஜோகுணத்தை ஒழிக்க எந்த அவதாரத்தை ஏற்கொண்டானோ அந்த அவதாரத்தின் திருநாமத்தையே சொல்லி சுவாமி தேசிகன் மிகவும் அழகாக மதுவைரி காத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே போட்டிருக்கிறார். ரஜோகுணம் ஒழிந்தால் திவ்யமங்கல விக்கிரகம் தான் நமக்கு ஆசிரியம், சுபாசிரியம் அப்படிங்கிற விஷயம் நன்கு புலப்படும். இதுக்கு மேலே திருப்பாவையும் கோதாஸ்துதியும் அப்படிங்கிற பகுதிக்கு போகலாம். இந்த 22வது ஸ்லோகத்துக்கும் 22வது பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோமானா, 22வது பாசுரத்திலே முடிக்கும் பொழுது எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படிங்கறத ஆண்டாள் பாடுறா. பிரகரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டாளும் தோழிகளும் எம்பெருமான் கண்ணனுடைய திருமாளிகைக்குள்ள நுழைஞ்சுட்டார்கள். நப்பினையினுடைய தலைமையில கண்ணனை எழுப்புகிறார்கள். கண்ணனும் இப்ப எழுந்திருக்க தொடங்கி இருக்கிறான். அவன் எப்படி எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்திலே சாதிக்கிறார்கள் பெண்கள். எம்பெருமானே, நீ செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படின்னு எல்லாம் பாடுற. முதல்ல சிறிது சிறிதாக விழிக்க வேண்டும், அதுக்கப்புறம் திங்களும் ஆதித்யனும் எப்படி எழுந்து உன்னுடைய திருக்கண்கள் மூலம் எங்கள் மேல கட்டாட்சமாக பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பேற்பட்ட கட்டாட்சமானது பட்டுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் பெண்கள். எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு சொல்றான். சாபமானது போக வேண்டுமானால் எம்பெருமானுடைய கட்டாட்சம் வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றா. இந்த இடத்துல ஆண்டாளை பத்தி பாடுற கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பிரணமதாம் மதுவைரி காத்திரம் மாங்கல்யதம் ஆசீத் அப்படிங்கிறார். யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய திருமேனியானது மங்களத்தை அளிக்கும் அப்படிங்கிறார். 2 இடத்துலயும் நம்ம பார்த்தோமானா திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சுபாசிரயத்துவத்தை பத்தி தான் விஷயம். திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய திரு கண்களுடைய கட்டாட்சம் பட்டா சாபம் போகும் அப்படின்னு திருப்பாவை பாசுறோம். இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம் சேவித்தோமானால், அதனுடைய வர்ணத்தை நாம் சேவித்தோமானால், மயில் கழுத்து நிறத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தியானம் பண்ணினோமானா நமக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது 22வது ஸ்லோகத்தினுடைய பொருள். இப்படி திவ்யமங்கல விக்கிரக சம்பந்தம் இருந்து
நிஜமாவே சாபங்கள் போய் மங்களங்கள் அடைந்த கதைகள் உண்டா அப்படின்னு கேட்டா நிறைய உண்டு. திவ்யமங்கள விக்கிரத்தை ஆசிரியத்ததுனாலதான் பல பேருக்கு பல சாபங்கள் போச்சு, பல நன்மைகள், பல மங்களங்கள் ஏற்பட்டது. திருப்பாவை கோதாஸ்துதி ரெண்டுத்துல சொன்ன விஷயமும் இந்த கதைகள் எல்லாம் வரும். திருப்பாவையில சொன்னது சாபம் நீங்கியது, கோதாஸ்தியில சொன்னது மங்களம் வந்தது. ரெண்டுத்துக்கும் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சம்பந்தம் தான் காரணம். பெருமாளுடைய திருமேனி சம்பந்தத்தினால வந்தது. அது என்னென்னலாம் வந்தது, யார் யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அகல்யா சாப விமோச்சனம். எம்பெருமான் ராமனுடைய திருவடி ஒரு கல்லு மேல பட்டதுனால அது ஒரு பொன்னா மாறி பல ஆயிரம் வருஷங்கள் அகல்யைக்கு ஏற்பட்ட சாபமானது நீங்கி அவள் மறுபடியும் தன்னுடைய தன்மையை அடைந்தாள். தன்னுடைய கணவர் அந்த சமயத்துல அத்தனை வருஷம் கழிச்சு அந்த சமயத்துல கௌதம மகரிஷி அங்க வந்து சேர்ந்தாராம். அதனால அவளுக்கு பெரிய மங்களமும் கிடைச்சுடுது. இப்படி அகல்யா சாப விமோசனம் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினால கிடைச்சது. திவ்யமங்கள விக்கிரகத்துல ஏதாவது ஒண்ணுத்தினுடைய சம்பந்தத்தினால சாப விமோசனமும் கிடைக்கும், மங்களமும் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கதைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போறது. அதுல முதல்ல அகல்யா சாப விமோசனம், அடுத்தது ஹரசாப விமோசனம். ஹரசாப விமோசனம் அப்படிங்கிறது பரமசிவனார் எப்படி ஒரு சாபத்திலிருந்து விமோசனம் அடைந்தார் அப்படிங்கிற கதை. பரமசிவனாருக்கு ஒரு சாபம் நேர்ந்தது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, பரமசிவனார் ஒரு நாள் பிரம்மாவை பார்த்தாராம். அந்த காலத்துல பிரம்மாவுக்கு 5 தலை இருந்ததாம், இவருக்கு 5 தலை உண்டு பரமசிவனாருக்கு. அப்ப அவர் நினைச்சாராம், எனக்கும் 5 தலை இவருக்கும் 5 தலையா, இது சரியில்லையே அப்படின்னு அவருடைய ஒரு தலையை பிடுங்கலாம் அப்படின்னு பிடுங்கி விட்டார். இப்படி பிடுங்கினா அது நியாயமா? நியாயமே இல்லையே. அதனால என்ன ஆச்சு, பிரம்மாவுக்கு கோபம் வந்துடுத்து. நீ பிடுங்கின தலை உன் கையிலேயே ஒட்டின் இருக்கட்டும் அப்படின்னு விட்டார். அந்த கையில அந்த தலை ஒட்டின் இருக்கு, எவ்வளவு உதறினாலும் போக மாட்டேங்கிறது. அப்படியே ஒட்டின் இருக்கு, அப்படியே அழுகின் இருக்கு. அது கபாலமா ஆற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்தாரான் பிக்ஷாட்டனாக பரமசிவனார். அப்பொழுதுதான் அவர்கிட்ட ஒரு உபாயம் சொன்னார் கருணை கொண்டு பிரம்மா. நீ போய் இந்த கபாலத்தை ரொப்பிண்டு வா. யாரு பிக்ஷை கொடுத்து இந்த கபாலம் ரொம்பறதோ அந்த அவளால் உனக்கு சாப விமோசனம் ஏற்படும். கபாலம் ரொம்ப எடுத்துனா அது வெடிச்சு போயிடும் கையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் கஷேத்திரம் கஷேத்திரமா போய் ஒத்தொத்தர்கிட்டக்கையா போய் பிக்ஷை வாங்கி 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 பாக்கிறார். யாரு ரொப்ப வைத்தும் ரொம்பவில்லை அந்த கபாலமானது. கடைசியில ஒரு வரலாறு கதையின் பிரகாரம் பத்ரிகாசிரமத்துக்கு போய் அங்கே எம்பெருமான் தன்னுடைய திருமார்பை கீறி அதிலிருந்து இருக்கக்கூடிய ரத்தத்தையும் வேர்வையும் கொடுத்தாராம் அந்த கபாலத்திலே. உடனே கபாலம் ரொம்பி வெடித்தது அப்படின்னு ஒரு கதை. இன்னொரு கதை, திருக்கண்டியூர் கஷேத்திரத்துக்கு இவர் சேர்ந்தார். அங்கே பிராட்டி அந்த கபாலத்துல பிக்ஷையிட, அவருடைய திருக்கரங்களால பிக்ஷையிட அந்த கபாலம் வெடித்தது அப்படின்னு ஒரு கதை. 2 கதைகளிலுமே எம்பெருமான் பிராட்டி இவர்களுடைய கருணையினால இவருக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. அது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் விஷயத்துல அவன் திருமார்பிலேந்து வரக்கூடிய ரத்தமும் வியர்வையும் சிந்தி வந்தது. அங்கேயும் திருமேனி சம்பந்தத்தினாலதான், திவ்யமங்கள விக்கிரத்தினுடைய சம்பந்தத்தினாலதான் கிடைச்சதுன்னு தெரியுது. அதே போல பிராட்டி பிக்ஷை சாதிச்சாலும் தன் திருக்கரங்களால எடுத்தவள் பிக்ஷை இட்டதனால் வந்தது அப்படிங்கிறது தெரியுது. இங்கேயும் திவ்யமங்கள விக்கிரத்தினுடைய பிரகரணமே நன்கு காணப்படுகிறது. இப்படி சாபத்தை நீங்கின பிறகு இந்த ஹரனுக்கு சிவன் அப்படிங்கிற பேர் வந்ததாம். சிவம் அப்படின்னா மங்களமயம் அப்படின்னு அர்த்தம். இப்படி கபாலத்தோட திரிந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி மங்களமயமா இருக்க முடியும்? அந்த பேர் கொண்டவரா எப்படி இருக்க முடியும்? ஆனா எம்பெருமானும் பிராட்டியும் இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தி சாபத்தை நீங்கி அவருக்கு சிவன் அப்படிங்கிற நாமத்தையும் காரியகரமாக அர்த்தகரமாக ஆக்கினர்கள் அப்படிங்கிறது இந்த கதை. 3வது கதை இந்திரனுடைய சாப விமோசனம். இது ரொம்ப பிரசித்தமான கதை. ஸ்ரீஸ்துதியில நம்ம விஸ்தாரமா பார்த்திருக்கோம். இந்த கதையில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்திரனுக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுத்து துர்வாசனுடைய சாபத்தினால. அந்த சாபத்திலிருந்து நீங்கிறதுக்காக தான் சமுத்திர மந்தனமே நடந்தது. அப்ப லக்ஷ்மி தேவி வெளியில வந்தா. இந்த லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சமாகிற அமிர்தம் பட்டதனால இந்திரனுடைய சாபமானது போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா மங்களங்களும் ஐஸ்வர்யங்களும் சேர்ந்தது. இந்த கதை நமக்கு பிரசித்தமா தெரியும். இந்த கதையில எதனால சாபம் போச்சு? திருப்பி
கட்டாட்சம் கண்ணு அப்படிங்கிற அவயவத்தினால, அதுவும் திவ்யமங்கள விக்கிரகத்தையே குறிக்கிறது. அடுத்தபடியாக சந்திர சாப விமோச்சனம். சந்திரனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அது என்ன சாபம் அப்படின்னு கேட்டா, சந்திரன் எல்லா நட்சத்திரங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சேவே அவர் சொன்னார், என்னுடைய பெண்கள் எல்லார்கிட்டையும் நீ ஒரே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா சந்திரன் இதை கேட்காமல் ரோஹிணி கிட்டக்க மட்டும் ரொம்ப பிரியமாக இருந்துருந்தான். பல தடவை சொல்லி பார்த்தும் கேட்கல, திருந்தல சந்திரன் அப்படின்ன உடனே அவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் பிரஜாபதி. இந்த சாபத்தினால அவனுக்கு க்ஷயரோகம் ஏற்பட்டு அவன் காணாவே போயிடுவான் போல இருந்தது. அவன் காணா போயிட்டா இவருடைய மகள்களுக்கு தானே கஷ்டம். அதனால என்ன பண்ணலாம், எப்படி சாப விமோசனம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறச்சே, இதுக்கு நாராயணன் ஒருவன் தான் வழி அப்படின்னு சொன்னாராம். சரி, நாராயணனை போய் அணுகுவோம் அப்படின்னு சொல்லி சந்திரன் பல க்ஷேத்திரங்கள்ல எம்பெருமான குறிச்சி தவம் இருந்து, எம்பெருமானுக்காக விரதம் இருந்து, எம்பெருமானுக்காக புஷ்கரணி கட்டி அதுல தீர்த்தாமாடி வழிபட்டு சாப விமோசனம் அடைந்தான். மிகவும் அவனுக்கு மீண்டும் அவனுக்கு க்ஷயரோகமானது போய் வளர்பிறையானது ஏற்பட்டது அப்படிங்கிறது கதை. அதனால எம்பெருமானுடைய வழிபாடு இது. திருவிந்தளூர்ல இந்த கதை சொல்றா, ஸ்ரீரங்கத்திலேயே சந்திர புஷ்கரணியில இந்த கதை நடந்தது அப்படிங்கறதையும் சொல்றா. அந்த மாதிரி பல க்ஷேத்திரங்கள்ல, திருத்தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் சொல்றா. பல க்ஷேத்திரங்கள்ல சந்திரனுடைய வரலாறு பேசப்படுகிறது ஸ்தல புராணங்களிலே. எல்லா இடத்துலயும் பார்த்தோமானா அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான சந்திரன் வழிபட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிகிறது. ஆக எம்பெருமானை ஒரு உருவத்துடன் வழிபட்டு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை வழிபட்டு சந்திரன் இந்த க்ஷயரோகமாகிற சாபத்திலிருந்து விடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிகிறது. சாபம் நீங்கிய பிறகு சந்திரனுக்கு மிகவும் மங்களத்தன்மை ஏற்பட்டது. மதி அப்படின்னாலே மங்கள வார்த்தை அப்படிங்கிற அளவுக்கு சந்திரனுக்கு மங்களத்தன்மை ஏற்பட்டது அப்படிங்கிறதும் தெரிகிறது. ஆக இந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரக தியானம் அப்படிங்கிறது எவ்வளவு சுபமாகவும் ஆசிரியமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது கோதாஸ்தியினுடைய 22வது ஸ்லோகத்திலிருந்தும் தெரிகிறது, திருப்பாவையினுடைய 22வது பாசுரத்திலிருந்தும் தெரிகிறது. இந்த திருவடி தியானம், திருப்பாதுகை தியானம் அப்படிங்கிறது நமக்கு எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் நிவிருத்தி கொடுக்கும் அப்படிங்கறதையும் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்திலேயே சாதிச்சிருக்கார். எந்த சாபமா இருந்தாலும், எந்த கிரக தோஷமா இருந்தாலும் அதிலிருந்து நிவிருத்தி பெற வேண்டுமானால் எம்பெருமானுடைய திருப்பாதுகையை தியானிக்க வேண்டும். எந்த பாதுகை அப்படின்னு கேட்டா, எந்த பாதுகையை எம்பெருமான் விஷ்ணு தன்னுடைய திருவடியிலே தரித்து கொண்டிருக்கிறானோ அந்த பாதுகை அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சரணோச்சிதா ஸ்ருத குருபுதா பாஸ்வத் ரூபா துஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே தமசி மஹதி விஸ்வேஷாம் நஹா சுபா கிரக மண்டலி. இதுல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, எல்லா கிரகங்களும் சுபமாக அமையும், சுபா கிரக மண்டலி. எதனால அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய மணிபாதுகையை தியானம் பண்ணோமானால், விஷ்ணு பதே மணிபாதுகை அப்படிங்கிறார். ஏன்னா இந்த திருவடியில தான், இந்த பாதுகையில தான் எல்லா கிரகங்களும் ஒட்டின்னு இருக்கு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டா, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அதுதானே அவனுக்கு உலகமே சரீரமாச்சே. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவானாலும், எப்பேற்பட்ட வசத்தியான ஸ்தானத்துல அவர்கள் இருந்தாலும், அது கிரகமா இருந்தாலும் சரி, தேவனா இருந்தாலும் சரி, தேவதையா இருந்தாலும் சரி, யக்ஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது எல்லாருமே எம்பெருமான் சரீரத்துக்குள்ள அடக்கம் தானே. அதனால அவனை மீறி எந்த விதமான அசுபமும் நமக்கு ஏற்படவே முடியாது அப்படிங்கறத உணர்த்தறாருங்க. இது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரத்துல இருக்கிற திவ்ய ஆபரணத்துக்கே இந்த பவர் உண்டு அப்படின்னு சாதிக்கிற சுவாமி தேசிகன் தினத்துல மிகவும் அழகான ஸ்லோகம். இத பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருந்தாலும் இவ்விடத்துல இத சுருக்கமா விண்ணப்பிக்கிறேன். ஏன் கிரக தோஷங்கள் நீங்கும் எம்பெருமானுடைய திருவடியை சேவிச்சா, பாதுகையை சேவிச்சா அப்படின்னு கேட்டா, எல்லா கிரகங்களும் இதுல இருக்கே. இந்த பாதுகையானது எப்படி இருக்கு, கனகருச்சிரா அப்படிங்கிறார். கனகமயமான பாதுகை, பொன்னிறமான பாதுகை அப்படிங்கிறார். இது கனகருச்சிரா அப்படிங்கறதுனால
பொன்மயமான அங்காரகன் போல அப்படிங்கறத அங்காரக கிரகத்தை குறிக்கிறார். அடுத்தது காவ்யாக்கியாதா அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் முதலிய காவியங்கள் எல்லாம் உன்னுடைய பெருமையை பேசுகிறது அப்படின்னு அர்த்தம். காவியம் அப்படிங்கிறது சுக்கிரனையும் குறிக்கும். அடுத்தது சனைச்சரணோச்சிதா. சனைச்சரன் அப்படின்னாக்கா சனி அப்படிங்கிற கிரகத்தையும் குறிக்கும். அதே போல இந்த பாதுகையினுடைய சலனத்தை, அது மெதுவா பாதுகை சாத்திட்டு பெருமான் ஏழ்றார், அந்த அழகான மெதுவான நடையை குறிக்கும். இப்படி 3 கிரகங்கள் சொல்லிவிட்டார். அடுத்தது ஸ்ருத குரு புதா. பாதுகையானது குருக்களுக்கும் புதர்களுக்கும் ஆசிரியமாய் இருக்கிறது. குருக்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள், புதர்கள் அப்படின்னா வித்வான்கள், எல்லோருக்கும் ஆசிரியமாய் இருப்பது எது? பாதுகை. அடுத்தது பாஸ்வத் ரூபா. குரு புதன் அப்படிங்கிற 2 கிரகங்களை அந்த இடத்துல குறித்தார், குரு புதா அப்படிங்கிறதுனால. மேல பாஸ்வத் ரூபா அப்படிங்கிறார். பாஸ்வத் ரூபா அப்படிங்கிறது மிகவும் ஜொலிப்பை உடைய பாதுகை அப்படிங்கிறத குறிக்கும். பாஸ்கரனை போல் ஜொலிக்கிறது, சூரியனை போல் ஜொலிக்கிறது அப்படின்னு குறிக்கப்படுகிறது. இது சூரியன் அப்படிங்கிற கிரகத்தையும் குறிக்கிறது. அடுத்தது த்விஜாதிப சேவிதா. த்விஜர்களால் சேவிக்கப்படக்கூடிய பாதுகை. த்விஜர்கள்னா பிராமணர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். த்விஜன் அப்படின்னு சந்திரனுக்கும் ஒரு அர்த்தம். ஏன்னா ஒரு தரம் மறைஞ்சி திருப்பி வரா இல்லையா, அக்ஷயரோகத்தினால மீண்டு வந்ததுனால, அதனால த்விஜன் பேரு. இப்படி சந்திரனால் சேவிக்கப்படுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். மொத்தத்துல என்ன தெரியறது? இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த பாதுகைக்குள்ள இருக்கு. கனக அப்படிங்கிறதுனால அங்காரகன், காவிய அப்படிங்கிறதுனால சுக்ரன், சனைஸ்வர அப்படிங்கிறதுனால சனி, குரு புதா அப்படிங்கிறதுனால குருவும் புதனும், பாஸ்வத் ரூபாங்கிறதுனால சூரியன், த்விஜ அப்படிங்கிறதுனால சந்திரன். இந்த மாதிரி எல்லா விதமான கிரகங்களும் எங்க இருக்கும்னு கேட்டா விஷ்ணுபதே அப்படிங்கிறார். விஷ்ணுபதம் அப்படிங்கிற ஆகாசத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆகாசத்துக்கு மட்டும் விஷ்ணுபதம் அப்படின்னு பேரா? நிஜமான விஷ்ணுவனுடைய பாதத்திலேயே இருக்கே எல்லா கிரகங்களும் இருக்கு, பாதத்துல இருக்கு. பாதத்துல அவர் சாத்தின் இருக்கிற பாதுகையுடைய சம்பந்தத்தோட இருக்கு. அந்த பாதத்தை, அந்த திருவடிய, அந்த பாதுகையை நாம் எல்லாம் சேவித்தோமானால் நமக்கு எல்லா கிரகங்களும் சுபமாகவே அமையும். சுபா கிரக மண்டலி அப்படின்னு விட்டார் சுவாமி தேசிகன். ஆக எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் சேவித்தோமானால் அது மாங்கல்யதம், பிரணமதாம் மாங்கல்யதம், சுபா கிரக மண்டலி. எங்கள் மேல் சாபம் இழிந்து எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது அனைத்தும் நமக்கு வரத்துக்கு பிரயோஜனகரமாய் இருக்கும். மிகவும் சாரமான ஒரு ஸ்லோகம் இது. இதுக்கு மேலே இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி, இப்போ சொன்னதுதான் பலஸ்ருதி. இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோமானா எல்லா விதமான கிரகங்களும் சாந்தியாயிடும். சாபங்கள் யாராவது ஏதாவது கொடுத்து அதுக்கு பயன் வருமாக இருந்தால் அதெல்லாம் வராமல் இருக்கும். நன்மைகளே நடக்கும், மங்களமே இருக்கும் வாழ்க்கையில். இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ்: ஆண்டாளுடைய திருமேனி வர்ணம் என்ன, லக்ஷ்மி தேவியினுடைய திருமேனி வர்ணம் என்ன, எம்பெருமான் எந்த எந்த யுகத்திலே எந்த எந்த வர்ணத்தை ஏற்கொள்கிறான், அதுக்கப்புறம் திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சுபாஸ்ரயத்துவம், அதுதான் மிகவும் முக்கியமானது. அதுக்கு மேல திருப்பாவியும் கோதாஸ்தியும் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். அடுத்த ஸ்லோகம்: அர்ச்சம் சமர்ச்சிய நியமை நிகம பிரசூனைஹி நாதம் த்வயா கமலயா ச சமேயி மாம்சம் மாதஸ்சிரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபிருதயோபி மஹீக்ஷிதஸ்தே. ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆண்டாளும் எம்பெருமானும் எப்படி நமக்கு அனுகிரகத்தை புரிகிறார்கள் அப்படின்னு பல விஷயங்கள் வரும். இத இன்னொரு விதமாகவும் கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், இது ரெண்டுத்திலயுமே மறுபடியும் உபயநாச்சிமாரோட எம்பெருமான் சேர்ந்து அனுகிரகம் பண்ற விஷயமும் வரும். ஆக ஸ்லோகங்கள் 22, 23, 24 இதை 3 ஒரு கேட்டகரியா பிரிக்கலாம். உபயநாச்சிமாரோட எம்பெருமான் இருக்கிறச்சே நாம் செய்ய வேண்டிய வழிபாடை கூறக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படின்னு, சேர்த்தி ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லலாம் 3. அல்லது விவாக பிரகரணம் 22வது ஸ்லோகம் பர்யந்தம் அப்படின்னு புரிஞ்சுட்டு 23க்கு மேல அனுகிரக பிரகரணம் அப்படிங்கிறதாகவும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வியாக்கியானங்களிலே பெரியோர்கள் சாதிக்கிறது வழக்கம். இந்த ஸ்லோகத்துல
ஒரு சம்போதன பதம் உண்டு. மாதா அப்படிங்கிறது, க்ஷமிக்கணும் இங்க அது வரல. மாதா அப்படிங்கிற சம்போதன பதம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. மாதா தாயே, நிரவிஷன் அப்படிங்கிறது கிரியாபதம். நிரவிஷன் அப்படிங்கிறது அனுபவித்தனர் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இது லட்டுலக்கார பிரதம புருஷ பகுவச்சனத்துல வந்திருக்கு. லங்குலக்கார பிரதம புருஷ பகுவச்சனத்துல வரணும். அங்கே டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு. என்ன யாரு அனுபவித்தனர்? கே நிரவிஷன் அப்படின்னு கேட்டா தே மஹீக்ஷிதா நிரவிஷன், அந்த அரசர்கள் அனுபவித்தனர் அப்படிங்கிறார். யார் அந்த அரசர்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். கீதிருஷாக மஹீக்ஷிதா நிரவிஷன், எப்பேற்பட்ட அரசர்கள் அப்படின்னு கேட்டா மான்யாக மனு பிரபிருத்தையாக அப்படி மஹீக்ஷிதா நிரவிஷன். மனு முதலிய மிகவும் மதிப்பு கூறிய பல அரசர்கள் அனுபவித்தனர். எதை அனுபவித்தனர்? அடுத்த கேள்வி. கிம் நிரவிஷன் அப்படின்னு கேட்டா நிஜம் ஆதி ராஜ்யம் சிரம் நிரவிஷன். நிஜம்னா தன்னுடைய ஆதி ராஜ்யம் அப்படிங்கிறது நல்லதான ஒரு ஆட்சி, அதை நீண்ட காலம் சிரம் நிரவிஷன் அனுபவித்தனர். ஆக சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டுத்தையும் சேர்த்து சென்டென்ஸ் மட்டும் பார்த்தோமானா மான்யாக மனு பிரபிருத்தையா தே மஹீக்ஷிதா அப்படி நிஜம் ஆதிராஜ்யம் சிரம் நிரவிஷன். மனு போன்ற மிகவும் மதிப்பு கூறிய அரசர்கள் கூட தங்களுடைய ராஜ்யத்தை நீண்ட காலம் ஆண்டனர். மனு மாதிரி அரசர்கள்லாம் நீண்ட காலம் ராஜ்யம் ஆண்டனர். அதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ணினத்தினால அவருக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சது? நீண்ட கால ஆட்சி எந்த காரணத்தினால கிடைச்சது? என்ன பண்ணினாவா அப்படின்னு கேட்டா கிம் கிருத்திய மஹீக்ஷிதா நிரவிஷன், என்ன செய்து அனுபவித்தனர் அப்படின்னு கேட்டா சமர்ச்சிய மஹீக்ஷிதா நிரவிஷன், நன்று ஆராதித்து அனுபவித்தனர் இந்த ராஜாக்கள் எல்லோரும். அடுத்த கேள்வி, யாரை ஆராதித்தனர் அப்படின்னு தானே வரும். யார ஆராதிச்சாய் வாழலாம் இந்த மாதிரி நீண்ட கால ஆட்சி பெறுவதற்கு? கம் சமர்ச்சிய மஹீக்ஷிதா நிரவிஷன் அப்படின்னு கேட்டா மாதா அப்படின்னு இப்பதான் சம்போதனம் பண்ணி கூப்பிட்டு பிராட்டியை பார்த்து சொல்றார். துவயா கமலயாச்ச சமேயி மாம்சம் அர்ச்சியம் சமர்ச்சிய மஹீக்ஷிதா நிரவிஷன். ஹே தாயே, நீயும் கமலாவும் அதாவது பெரிய பிராட்டியாரும் சேர்ந்தே ஒருவருடன் இருப்பீர். அவர்தான் அர்ச்சியன். அர்ச்சியன்னா அர்ச்சிக்க தகுந்தவன் அர்த்தம். அந்த அர்ச்சிக்க தகுந்தவனை சேவித்ததனால் அர்ச்சித்ததனால் இவர்களுக்கு நீண்ட கால ஆட்சி கிடைச்சது அப்படின்ட்டார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா துவயா கமலயாச்ச சமேயி மாம்சம் அர்ச்சியம், உன்னோடும் பெரிய பிராட்டியாரோடும் கூடிய ஆராதிக்க தகுந்தவனான ஒருவனை ஆராதித்து அப்படின்னு அதுக்கு அர்த்தம். யார் எப்பொழுதும் கமலாவோடவும் பூமியோடவும் இருப்பான்? சாட்சாத் நாராயணன். அந்த நாராயணனை அர்ச்சித்ததனால் இவர்களுக்கு நீண்ட கால ஆட்சி கிடைத்தது அப்படிங்கிறது பொருள். எப்படி அர்ச்சித்தார்கள் இவர்கள்? கைஹி சமர்ச்சிய மஹீக்ஷிதா நிரவிஷன், எதை கொண்டு அர்ச்சனை செய்தார்கள் அப்படின்னு கேட்டா நியமைஹி நிகம பிரசூனைஹி சமர்ச்சிய மஹீக்ஷிதா நிரவிஷன். மிகவும் நியமங்களுடன் கூடிய புஷ்பார்ச்சனைகளை செய்து, வேதத்திலே கூறிய புஷ்பார்ச்சனைகளை செய்து இந்த ராஜாக்களுக்கு நீண்ட கால ராஜ்யம் கிடைத்தது அப்படின்னு பொருள். இப்போ இதனுடைய வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா மாதா தாயே, மான்யாக மனு பிரபிருத்தையா மதிப்புக்குரிய மனு முதலியவர்களான தே மஹீக்ஷிதா அப்படி அந்த அரசர்கள் கூட. ஏன் அந்த அரசர்கள் சொல்றா அப்படிங்கிறது சுவாரஸ்யமான விஷயம். அது மேல பார்க்கும் பொழுது புரியும். அந்த அரசர்கள் கூட துவயா கமலயா சமேயி மாம்சம் அர்ச்சியம் சமர்ச்சிய அப்படின்னு போறது, உன்னோடும் பெரிய பிராட்டியாரோடும் கூடி நின்றவனாய் பூஜிக்க தகுந்தவனாய் உள்ள நாதம் உன்னுடைய நாயகனை நியமைஹி நிகம பிரசூனைஹி சமர்ச்சிய மிகவும்
நியமங்களாகிற ஆகமத்திலே கூறப்பட்ட புஷ்பங்களால் நன்கு ஆராதித்து நிஜம் ஆதிராஜ்யம் சிரம் நிரவிஷன் தங்களுடையதான ஆட்சியை நீண்ட காலம் அனுபவித்தனர். அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோமானாலும் அதே அர்த்தம் வரும். மாதா, மாதாங்கிற சம்போதன பதம் இங்க இன்க்ளூட் பண்ணணும். மாதா त्वया कमलया च समेयिमांसम् अर्च्यं नियमैः निगमप्रसूनैः समर्च्य मान्याः मनुप्रभृतयः ते महीक्षितः अपि निजम् आधिराज्यं चिरं निरविशन्. அம்மா, நீயும் கமலையும் கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானவனே அர்ச்சன். அந்த அர்ச்சனான எம்பெருமான் இவர்களால் அர்ச்சிக்கப்பட்டான். எதை கொண்டு? நியமைகி நிகம பிரசூனைகி, நியமங்களுடன் வேதத்திலே கூறிய புஷ்பங்களால் அர்ச்சித்தார்கள் இவர்கள். அதனால் அர்ச்சிக்கப்பட்ட இந்த எம்பெருமானால் இவர்களுக்கு இந்த ராஜ்யமானது, தங்களுடைய ராஜ்யமானது நிஜம் ஆதிராஜ்யம் சிரம் நிரவிஷன் நீண்ட காலத்துக்கு ஆட்சி புரிவதற்கு கிடைத்தது அப்படின்னு பொருள். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். நிறைய கதைகள் வரும் இந்த ஸ்லோகத்துல. இந்த ராஜாக்களுடைய கதைகள்லாம் நிறைய சுவாரஸ்யமா வரும். அதையெல்லாம் அடுத்த வர்க்கத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.